மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களின் அனுமதியோடு 110 விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். நிர்வாகத்தோட தூண்களாகவும் அரசின் கரங்களாகவும் விளங்குகிற நம் அரசு ஊழியர்கள் இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து எண்ணற்ற மக்கள் திட்டங்களும் பல்வேறு துறைகளில் திட்டப்பணிகளும் பாராட்டத்தக்க வகையில் நிறைவேற்றப்பட்டு வருது. அகில இந்திய அளவில் நம்ம தமிழ்நாடு பல வகைகளில் முதலிடத்தையும் முன்னோடி மாநிலமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் உழைப்பும் சீரிய பங்களிப்பும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. அரசு நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய நல்ல திட்டங்கள் யாருக்கும் விட்டு போகாம எல்லா மக்களையும் சென்றடைய பயனாற்றும் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலையும் தனிப்பட்ட முறையிலும் பாராட்டி நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது அரசு ஊழியர் நலன் கருதி அவங்களுக்காக 9 அறிவிப்புகளை தாங்கள் வாயிலாக வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் அரசின் நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெருஞ்சுமை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை 1/4/2026 முதல் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் வகையில் மீண்டும் செயல்படுத்திட 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை ஒதுக்கீடு அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு. இருந்தாலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பை இந்த ஆண்டே செயல்படுத்திட கோரிக்கை வச்சிருந்தாங்க, தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டி விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பின்படி சுமார் 8 லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க. இந்த அறிவிப்பினை செயல்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு 3561 கோடி ரூபாய் கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கிடும். இரண்டாவது அறிவிப்பு, 1/1/2025 முதல் 2 விழுக்காடு அகவலப்படியினை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவலப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகவலப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவாங்க. இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு 1252 கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும். மூன்றாவது அறிவிப்பு, அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினரோட பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடின வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 8 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க. நான்காவது அறிவிப்பு, அரசு பணியாளர்களோட குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில 1 லட்சம் ரூபாயும், கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில 50,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும். இந்த கல்வி முன்பண உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க. ஐந்தாவது அறிவிப்பு, அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிகாலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதனை பல மடங்கு உயர்த்தி
அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மொத்தமாக 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஆறாவது அறிவிப்பு. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னாள் கிராம பணியமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள், அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசு தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும். இந்த உயர்வால் சுமார் 4,71,000 ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவாங்க. இதனால் அரசிற்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் சுமார் 24 கோடியாக இருக்கும். ஏழாவது அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்கள் அவர்தம் குடும்பத்தினரோடு பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இந்த உயர்வால் சுமார் 52,000 ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் 10 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். எட்டாவது அறிவிப்பு. அண்மையில் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை 9 மாதங்களுக்கு சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. பல்வேறு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பித்த அறிவுறுத்தப்படும். 9வது அறிவிப்பு. திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறுக்காக 9 காலமாக இருந்த விடுப்பு 1/7/2021 முதல் ஓராண்டு காலமாக உயர்த்தப்பட்டு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அரசால் வழங்கப்பட்டு வருது. ஆனால் தற்போதுள்ள விதிகளின்படி மகப்பேறு விடுப்பு காலம் தகுதிகான் பருவத்திற்கு ப்ரொபேஷன் பீரியட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இதன் காரணமாக அரசு பணிகளில் பணியாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான இளம் மகளிர் மகப்பேறு விடுப்பு எடுத்ததால் தகுதிகான் பருவத்தை உரிய காலத்திற்கு முடிக்க முடியாமல் அவங்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்படுவதுடன் பணிமுப்பினை இழக்கும் நிலையும் ஏற்படுது. மகளிர் முன்னேற்றத்திற்காக அனைத்து முயற்சிகள் எடுத்து வரக்கூடிய இந்த அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு காலத்தின அவர்கள் தகுதிகான் பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் வழியில் அரசு ஊழியர்களுக்கு அரணா, அரசு ஊழியர்கள் நலனின் அக்கறை கொண்ட அரசா திராவிட மாடல் அரசு என்றும் தொடரும் 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 என்று கூறி அமைகிறேன். தமிழ்நாடு காவல்துறையில் திமுக ஆட்சியில் தான் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் முத்தாய்ப்பாக நான் சொல்லணும்னா ஒரு பெரிய பட்டியலை போட முடியும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். காவலர் சேம நல நிதியின் கீழ் உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு 4 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் உள்ள உறுப்பினர் உயிரிழந்தால் வழங்கப்படக்கூடிய நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 10 ரேங்கில் வர காவலருடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வி பரிசு தொகை உயர்த்தப்பட்டிருக்கு. குறிப்பாக முதல் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட 6,500 ரூபாய் என்பது 13,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 2ஆம் ரேங்கிற்கு 4,500 ரூபாய், அது 9,000 உயர்த்தப்பட்டிருக்கு. 3ஆம் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட 2,500 ரூபாய் 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 4 முதல் 10 ரேங்க் வரை இருக்கக்கூடியவங்களுக்கு 2,000 4,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதேபோல் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 10 ரேங்கிற்குள்ளே வரக்கூடிய காவலர்களுடைய பிள்ளைகளுக்கு பரிசு தொகை உயர்த்தப்பட்டு குறிப்பாக முதல் ரேங்க் வரவங்களுக்கு 7,500 ரூபாயிலிருந்து திமுக ஆட்சியில் 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 2ஆம் ரேங்கிற்கு 6,500 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 3ஆம் ரேங்கிற்கு 3,500 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 4 முதல் 10 ரேங்க் வரை இருக்கக்கூடியவங்களுக்கு 2,500 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதிக மதிப்பெண் பெறக்கூடிய 100 மாணவர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு உயர்கல்வித் தொகை வழங்கக்கூடிய திட்டம் 200 மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதேபோல் அவங்களுக்கு 25,000 ரூபாய் என்று இருந்த உயர்கல்வித் தொகை 30,000 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கு.
காவலரோ அல்லது அவரது வாரிசோ பணியில் இருக்கும்போது கொல்லப்பட்டால் வழங்கப்படுகிற கருணை நிதி 15 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. போலீஸ் இன்சூரன்ஸ் திட்டப்படி பணியில் இருக்கக்கூடிய காவலர் உயிரிழந்தால் வழங்கப்படுகிற 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. மருத்துவ பரிசோதனை திட்டம் காவலருடைய மனைவிக்கும் பெண் போலீசாருக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. போலீஸ் உணவு சலுகைகள் ஊர்காவல் படையினருக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. காவலர் முதல் ஆய்வாளர் வரை 2249 பேருக்கு சிறை தண்டனைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. கருணை அடிப்படையில் 2592 பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கு. காவலர் முதல் ஆய்வாளர் வரை இடர்படி ரிஸ்க் அலவன்ஸ் 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. டிஎஸ்பி மற்றும் கூடுதல் டிஎஸ்பிக்களுக்கு 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. தலைமை காவலர் வரை இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை விடப்பட்டிருக்கு. காவல் உதவி ஆய்வாளர், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளருக்கு 15 நாட்களுக்கு ஒரு நாள் லீவு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் பட்டாலியன் பணிபுரியக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் வீக்லி ஆஃப் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. 2ஆம் நிலை காவலர் முதல் ஆய்வாளர் வர பஸ் பாஸ், ஸ்மார்ட் ஐடி கார்டு 29,96 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் இன்னும் நாம் பட்டியலிட முடியும். இந்த ஆட்சியில் அனைத்து தரப்பு நலன்களையும் பேணி காப்பது போலவே மக்களின் பாதுகாப்பில் இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எடுத்து கொண்டிருக்கக்கூடிய காவலர்களின் நலனையும் பேணி பாதுகாத்து வரோம்னு மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். 2ஆம் நிலை காவலர்கள் முதல் தலைமை காவலர்கள் வரை 4,48,983 நாட்கள் வார விடுமுறையும், எஸ்எஸ்ஐ மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை வீதம் 67,233 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமான சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு பணிகள் உள்ள காலங்களில் மட்டும் அவரே குறிப்பிட்டு சொன்னார், தவிர்க்க இயலாத காரணங்களால் சில வேளைகளில் வார விடுமுறை அளிக்க முடியாமல் போகிறது. உண்மைதான். மற்றபடி வழக்கமான காலங்களில் வார விடுமுறை நடைமுறையில் இருந்து வருகிறது. அதேபோல ஊதிய முரண்பாடு பற்றியும் குறிப்பிட்டு சொன்னார். அதை பொறுத்தவரையிலே காவல்துறையில் காவல் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டு பதவி உயர்வு மற்றும் பல்வேறு நிலைகளில் காவல் ஆளுநர்களுக்கு இடையேயான ஊதிய முரண்பாடுகள், ஊதிய குழு அறிமுகத்தால் வரும் ஊதிய முரண்பாடு தவிர்த்து தொடர்பான கருத்துருக்கள் சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர்களிடம் இருந்து பெறப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டு அரசின் பரிசீலனையில் இருக்கிறது. அதே போல காவலர்கள் பணி உயர்வு பற்றி குறிப்பிட்டு சொன்னார். இது தொடர்பாக அந்தந்த காவலர்கள் பணியாற்ற அந்தந்த மாவட்டம், மாநகரத்தில் உள்ள எஸ்பி மற்றும் ஆணையர்கள் தான் முடிவெடுக்க விதிகளில் இடம் உள்ளது. எனவே மாநில அளவில் ஒரே வகையான ஸ்டேட் சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவதற்கு தற்போதைய விதிகளில் இடமில்லாத நிலை நிலவுகிறது என்பதையும் மாண்புமிகு உறுப்பினருக்கு தங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றிய போது ஆடிட்டர் ரமேஷ் தொடர்பான கொலை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த கொலை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதே போல காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கிறேன். காஷ்மீர் சம்பவத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசலை. நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர் பிரச்சனை பொறுத்த வரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது 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 என்பதை நான் தெளிவோடு சொல்கிறேன். இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். இது டெவலப் ஆகி இன்னும் அதனோட நேஷனல் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயவுசெய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத் தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோ குரலை கொடுத்துட்டு இருக்கோம். மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் அந்த நிதி வரும்னு ஒரு அமைச்சரே சொல்லிட்டு போயிருக்காரு. ஒன்றிய அமைச்சரே இங்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம்.
அதற்காக வெளியில் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் உறுப்பினருக்கு தெரியாதா? எனவே இப்பொழுதாவது பேசிய காரணத்தால் அதை நீங்கள் உரிமையோடு அதுக்கு குரல் கொடுத்து அதை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.